ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க ஊர்ல இருக்கிற 17 சின்ன பசங்க ஒரே நாள்ல, ஒரே நேரத்துல அவங்க வீட்ட விட்டு ஓடி போய் காணாம போயிட்டா எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை கதை இல்ல. வெப்பன்ஸ் படத்தோட அதிர வைக்கிற ஆரம்பம். 2025ல ரிலீஸ் ஆன இந்த ஹாரர் த்ரில்லர்ல மேப்ரூக் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற 17 ஸ்கூல் பசங்க சரியா அதிகாலை 2:17 மணிக்கு அவங்க பெட்ல இருந்து எழுந்து ஓடுறாங்க. ஆனா ஏன் அவங்கள யாரு கூப்பிட்டாங்க? இந்த படத்தை இயக்கியது பார்பரியன் புகழ் ஜாக் ரெகர். இந்த 2 படத்துக்கும் ஒரு ரகசிய கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த படத்துல வர்ற ஒரு நியூஸ் வெப்சைட்ல பார்பரியன் படத்துல நடந்த அந்த பாதாள சிறை சம்பவத்தை பத்தி ஒரு நியூஸ் வருது. அப்போ இது ஒரே யூனிவர்ஸ் தானா? அந்த காணாம போன 17 பசங்களும் இந்த டீச்சர் கிளாஸை சேர்ந்தவங்க தான். அதனால ஊரே இந்த டீச்சர் மேல சந்தேகப்படுது. ஆனா உண்மை அது இல்ல. இந்த டீச்சரோட கிளாஸ்ல மொத்தம் 18 பசங்க. ஆனா காணாம போனது 17. எஸ், அலெக்ஸ்ன்ற ஒரு பையனை தவிர மற்ற யாருமே அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. இது ஊர் ஃபுல்லா தெரியவே எல்லாருக்கும் அந்த டீச்சர் மேல மட்டும்தான் சந்தேகம் இருக்கு. ஆனா அந்த டீச்சருக்கோ இந்த பையன் மேல சந்தேகம் இருக்கு. நாட்கள் கழியுது. அந்த 17 பசங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்கூல்ல பிரின்சிபல் அந்த டீச்சரை வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க, ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அந்த அலெக்ஸாண்டர் பையனை அதே கிரேட்ல இருக்கிற இன்னொரு கிளாஸ்ல சேர்ந்து படிக்க சொல்றாங்க. பட் இந்த டீச்சருக்கு வீட்ல கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. யாருக்கும் தெரியாம அந்த பையன் அலெக்ஸ் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவன்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அந்த பையன் டீச்சர் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம வீட்டுக்கு போயிடுறான். அண்ட் இந்த டீச்சர் நைட்டு வரைக்கும் அந்த பையன் வீட்டுக்கு வெளியே நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க கார்லயே அசந்து போய் தூங்கிடுறாங்க. அப்போ அந்த பையனோட வீட்டு கதவு திறக்குது. உள்ள இருந்து ஒரு லேடி கையில கத்திரிக்கோல் வச்சுட்டு பேய் மாதிரி இந்த டீச்சரை நோக்கி நடந்து வராங்க. கார்ல ஏறி டீச்சரோட கழுத்து பகுதி கிட்ட கத்திரிக்கோலை கொண்டு வந்து கொலை பண்ணல, முடியை மட்டும் வெட்டிட்டு போயிடுறாங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை நீங்களே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சஸ்பென்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தமிழ் டப் இது வரைக்கும் பண்ணலை. இந்த கதையோட முழு ட்விஸ்ட் தெரியணும்னா பார்பேரியன் படம் மாதிரி இதுலேயும் ஒரு செம கிளைமேக்ஸ் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஹாலிவுட் அப்டேட்ஸ் அப்புறம் நான் பார்த்த மூவிஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இது மாதிரி அடுத்து ஒரு நல்ல ஹாலிவுட் மூவி ஆர் சீரிஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.